Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ Diwali Special ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. சோ இத பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரொம்ப சுலபமா இந்த ரெசிபி நம்ம செஞ்சிரலாம். சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாதுஷா எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். சோ இது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோல நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் சொல்லலாம் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாதுஷா எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 கிராம் அளவு இருக்கும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்கு இல்லை கரண்டி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம சேர்த்த உப்பும் பேக்கிங் சோடாவும் இந்த மாவோட சேர்த்து நம்மளுக்கு நல்லா கலந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் நெய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். ஸோ நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாகவும் நல்லா சூப்பர் ஃப்ளேவராகவும் இருக்கும். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக டால்டா கூட சேர்த்து செய்யலாம். ஸோ நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ மாவு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஓரமாக இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கப் அளவு பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே பார்த்திங்கன்னா நெய் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வீட்டிலே பார்த்திங்கன்னா நெய் எடுத்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலே எப்படி நெய் எடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெய்யோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் இதை ஒரு 4 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த நெய்யும் பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் இந்த மாவோட நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா குலாப் ஜாமுக்கெலாம் நம்ம எப்படி மாவு பிசையுமோ அந்த பதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள் ஸோ இந்த மாதிரி லைட்டாக சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இந்த மாவு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா 1/2 மணி நேரம் ஊறி வரட்டும். இப்போ இதில் 2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த 1/2 மணி நேரத்தில் அந்த மாவு ஊறுறதுக்குள்ள நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ சேர்த்து நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் நம்ம கரைஞ்சி வரணும். நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் எப்படி அந்த சுகர் பார்க்க நம்ம காய்ப்போமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்ச்சி எடுக்கணும். இதுக்கு ஒரு கம்பி பதம் தேவை கிடையாது. ஸோ இப்போ இது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பிசு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லாவே பார்த்திங்கன்னா ஊறி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி லைட்டாக பிச்சு நம்ம மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 டைம்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த லேயர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மாவு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம கையில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஈவனாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு மேலே திருப்பி வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நடுவில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஹோல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஹோல்னு கிடையாது, இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஸோ நம்ம 2 கப் மாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விலகலாம் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா சின்னதாகவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஸோ மீடியமாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் நல்ல லோ ஃப்ளேம் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். ஸோ நம்ம ஆட் பண்ண உடனே லைட்டாக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். ஸோ போட்டோடனே பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வரக்கூடாது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் இருக்குது. இப்போ தான் லைட்டாக பபிள்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா திருப்பி போட்டாச்சு. ஸோ இதேமாரி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக அந்த கலர் இந்த மாதிரி பண்ணும்போது ஈவனாக எல்லா பக்கமும் இந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நல்லா உள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் வீடியோவில் எடுக்க பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். ஸோ அதனால் சுகர் சிரப்பில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் புது புது ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.